இந்த டைம்ல வந்து யூரியா அப்படிங்கிறது தான் ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்ட்டு எல்லாரும் ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஓகே, யூரியாவோட ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியும். ஓகே, NH2CO NH2. ஓகேப்பா. இந்த இந்த ஃபார்முலா வந்ததும் லைக் இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் ஆப்வியஸ்லி இட் இஸ் நாட் அன் ஆர்கானிக் காம்பவுண்ட், இட் இஸ் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட். ஓகே, ஸோ இந்த இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருந்து அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா தி ஐடென்டிஃபைடு தட் எத்தனோயிக் ஆசிட் which is nothing but acetic acid. So the first identified organic compound is acetic acid, ஆர் ஐயோபேக் நேம் படி சொல்லணும் அப்படின்னா எத்தனைக் ஆசிட். ஓகே, ஸோ இப்போ இதுல நீங்க காமனா எல்லா இடத்துலயுமே இது பேசிக்கா, அதனால சொல்லிடுறேன், வேற ஒன்றும் இல்லை. நீங்க கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் இருக்கு அப்படின்னா ஸோ விச் இஸ் லீட்ஸ் டு sp3 ஹைபிரிடைசேஷன். அண்ட் கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கு சார், அப்போ வந்து சிங்கிள் பாண்டும் இருக்கே அப்படின்னா நீங்க வந்து டபுள் பாண்ட் தான் கணக்குல எடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நீங்க எடுத்தீங்கன்னா சிக்மா பாண்ட் மட்டும் தான் நம்ம ஹைபிரிடைசேஷன் சொல்லுவோம். அப்படி பார்த்தீங்கன்னா இது 1 2 3, ஓகே, மூணு இருக்கிறதுனால ஸோ வி சே தட் இட் இஸ் sp2. இதே கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் வந்துடுதுன்னா உங்களுக்கு ரெண்டே ரெண்டு சிக்மா பாண்ட் மட்டும்தான் வரும். ஸோ வில் சே sp ஆச்சுங்களா. இதை தவிர நம்ம அல்லீன் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்கா பாருங்க. அப்ப இந்த சென்ட்ரல் கார்பன் வந்து ரெண்டு சிக்மா பாண்டை வச்சிருக்கு, ரெண்டு பக்கமும் வந்து டபுள் பாண்ட் தான். ஸோ எஸ் இட் ஹாஸ் sp ஹைபிரிடைசேஷன் விச் இஸ் லீனியர் இன் தி ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு இதைன், அதாவது அல்கைன் அப்படிங்கிற இதைன், ஓகே, அல்லது நீங்க இந்த இடத்துல ஒரு காம்பவுண்ட், என்ன காம்பவுண்ட் இது, அல்லீன் காம்பவுண்ட், சரிங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா டபுள் பாண்ட் உங்களுக்கு ஈவன் நம்பர்ல இருக்கணும், கார்பன் ஆட் நம்பர்ல இருக்கணும். இது புரிஞ்சதை பாருங்க. ஓகே, ஈவன் நம்பர்ல டபுள் பாண்ட் இருக்கணும், ஆட் நம்பர்ல கார்பன் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த காம்பவுண்ட் எல்லாத்தையும் அல்லீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதனுடைய ரிவர்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் வர்றதுனால அது வந்து உங்களுக்கு லீனியரா பெருசா கொடுக்குமான்னா கொடுக்காது. ஓகே, அது இன்னும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் டீட்டெயிலா. இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஹைபிரிடைசேஷன் ஃபார் ஈச் கார்பன். இது உங்களுக்கு ஆல்ரெடி மேபி தெரிஞ்சிருக்கலாம். ஓகே, சரி. இப்போ இதுக்கப்புறம் நாமன் கிளேச்சர் அப்படின்னு சொல்லி போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் வி ஆர் கோயிங் டு கிளாசிஃபை ஓகே ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஓகே, ஸோ எஸ், going to discuss about organic compound classification. ஓகே, ஸோ இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் கிளாசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் மேஜரா ரெண்டு இதாக நம்ம பிரிக்கிறோம். ஓகே, ஸோ ஒன்று என்னவா பிரிக்கிறோம் அப்படின்னா ஓப்பன் செயின். ஓகே, ஓப்பன் செயின் அண்டு ஆர் யூ கேன் சே அசைலிக். அசைலிக்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது சைக்கிளிக் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆர் யூ கேன் சே நம்மளுடைய எப்பயும் நம்ம பேசக்கூடியது எப்படி பேசுவோம், அலிஃபேட்டிக் காம்பவுண்ட்னு சொல்லுவோம். செயின் காம்பவுண்ட்ஸ் எல்லாத்தையும் அலிஃபேட்டிக்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து இட் இஸ் அ க்ளோஸ்டு சிஸ்டம் ஆர் க்ளோஸ்டு ஆர் க்ளோஸ்டு செயின் அப்படின்னு சொல்றதை விட இன்னும் ஒரு சரியான வார்த்தை எது இருக்கும் அப்படின்னா சைக்ளிக் காம்பவுண்ட் அப்படிங்கிறது இருக்கும். புரியுதா பாருங்க. ஓகே, ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் க்ளோஸ்டு செயின், ஓகே, யூ கேன் சே தட் ஓகே சைக்ளிக் காம்பவுண்ட். ஒன்னு சைக்ளிக்னா க்ளோஸ்டா இருக்கிறது. ஓகே, அசைக்ளிக் அப்படின்னா ஓப்பனா இருக்கிறது, அவ்வளவுதான். இப்போ இந்த சிங்கிள் பாண்டட் அதாவது ஓப்பன் செயினா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து மெத்தில் எத்தில் ப்ரொபைல் பியூட்டைல், ஐ மீன் மீத்தேன் ஈத்தேன் ப்ரொபைல், இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இது வந்து ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்னு வந்து சேச்சுரேட்டட். சேச்சுரேட்டட்னா என்ன அர்த்தம்ப்பா, ஒன்லி உங்களுக்கு எது மட்டும்தான் இருக்கும், அல்கேன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அன்சாச்சுரேஷன்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு எது அதெல்லாம் இருக்கலாம், தேர் மைட் பி Double bond, Double bond, எஸ் triple bond. alkene, alkyne, double bond and triple bond. triple So we bond. can say that alkyne and alkene. அல்கீன் வந்து உங்களுக்கு டபுள் பாண்டா, அல்கைன் வந்து என்னப்பா ட்ரிபிள் பாண்ட், ரைட் நோ. Triple. எஸ். Yes, sir. ஸோ இந்த சைக்கிளிக்கை நீங்க இன்னும் ரெண்டா பிரிக்கலாம். ஏன்னா நம்மளே வந்து நிறைய இடத்துல படிச்சிருக்கோம். ஒன்னு வந்து ஹோமோ அப்படின்னா அது எப்படி இருக்கணும், ஹோமோ சைக்கிளிக் அப்படின்னா ஹோமோனா சேம் இல்லையா. ஸோ ஹோமோ சைக்கிளிக் காம்பவுண்ட் அப்படிங்கிறது இட் ரெப்ரசன்ஸ் ஒன்லி கார்பன் பேஸ்டு க்ளோஸ்டு சிஸ்டம். அதுல அந்த காம்பவுண்ட் வந்து மேபி அரோமெட்டிக்கா இருக்கலாம். நம்ம தான் வந்து படிச்சுட்டு வந்திருக்கோமே, அரோமெட்டிக்கும்
அரோமேட்டிக், ஆன்டி அரோமேட்டிக், ஓகே, ஹோமோ அரோமேட்டிசிட்டி, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் அரோமேட்டிக் வந்து படிச்சிருக்கோம். ஓகே, கீர்த்தி படிச்சிருக்கீங்களா? அரோமேட்டிசிட்டி யூனிட் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன் சார். வெரி குட், வெரி குட். இப்ப கீர்த்தியும் நோன் தான். ஓகே, இப்போ நீங்க பாருங்க, அரோமேட்டிக் காம்பவுண்ட் அப்படிங்கிறதுக்கான கிரைட்டீரியா நமக்கு தெரியும். அந்த கிரைட்டீரியா பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா அது அரோமேட்டிக் காம்பவுண்ட். அரோமேட்டிக்ல வரல அப்படின்னா இட் இஸ் அலிசைக்ளிக். ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் வித் அலிசைக்ளிக் அண்ட் ஏசைக்ளிக். ஓகேப்பா? அலிசைக்ளிக் அப்படிங்கிறது இட் இஸ் காம்பவுண்ட் டசன்ட் ஹாவ் அ அரோமேட்டிக் கேரக்டர் ஆர் இட் டசன்ட் ஒபே ஃபார் தி அரோமேட்டிக். ஓகே, ஸோ அலிசைக்ளிக் காம்பவுண்ட். ஸோ இப்போ இதே நீங்க இங்க ஹெட்டிரோ எடுத்துக்கிறீங்க, நான் எல்லாத்துக்கும் ஈச் அண்ட் எவ்ரி திங்க்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துட்றேன். ஓகே, ஹெட்ரோசைக்ளிக்ல நம்ம என்ன எடுத்துக்கலாம்? அதே போல ரெண்டு, ஒன்னு அலிசைக்ளிக், இன்னொன்னு பாத்தீங்கன்னா அரோமேட்டிக். ஓகே, ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா திஸ் இஸ் நாட் அரோமேட்டிக், பட் ஸ்டில் திஸ் இஸ் அரோமேட்டிக். கேன் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? அரோமேட்டிக் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் 4n+2, 4n+2 பை எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கணும், அதனால அது அரோமேட்டிக். அண்ட் இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு என்னதான் இருக்கு? கார்பன் செயின் மட்டும்தான் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ கார்பன் செயின் மட்டும் ஒரு சைக்கிளிக்ல இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லிடலாம்? இது வந்து ஹோமோன்னு சொல்லிடலாம். ஆமா தானப்பா? அதுல அரோமேட்டிக் கேரக்டர் இருந்தா அது வந்து ஹோமோ அரோமேட்டிசிட்டி ஆர் அரோமேட்டிக் காம்பவுண்ட், இல்லைன்னா அது ஹோமோ அலிசைக்ளிக் காம்பவுண்ட். ஹெட்ரோசைக்ளிக்னா என்ன சொல்றது? ஓகே, யூ கேன் டேக், ஓகே, ஸோ டெட்ரா ஹைட்ரோஃபியூரான். ஓகே, இதே வந்து நீங்க எடுத்தீங்கன்னா ஃபியூரான். ஓகே, ஸோ இது வந்து ஃபியூரான் ரிங். இது வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே வந்து THF, டெட்ரா ஹைட்ரோஃபியூரான், யூஸ்ட் as a solvent in many reactions. ஓகே, அப்போ ஹெட்டிரோன்னா என்ன அர்த்தம்? ஹெட்டிரோன்னா என்ன அர்த்தமா? டிஃப்ரெண்ட். வெரி குட், இட் ஹாஸ் a different one. அதனாலதான் நீங்க ஹெட்ரோசைக்ளிக்ல பாத்தீங்கன்னா கார்பனை தவிர்த்து வேற என்னெல்லாம் வரலாம்? ஆக்சிஜன் வரலாம், நைட்ரஜன் வரலாம், சல்பர் வரலாம். இது மூணு தவிர வேற ஏதாவது ஒரு ஆட்டம் பார்த்துருக்கீங்களாப்பா ஹெட்ரோசைக்ளிக்னா? ஹெட்ரோசைக்ளிக் ரிங்ல சல்ஃபர் சார். சல்பர் எழுதிருக்கேனப்பா, இங்க இருக்கு பாருங்க. ஓ, ஓகே. ஓகே, ஸோ இதுதான் கிளாசிஃபிகேஷன். இப்போ ஒரு ஒரு சில கிளாஸ் இங்க ஸ்ட்ரக்சர் எழுத, இது எந்த ரீஜன்ல அல்லது எது கீழே வரும் அப்படிங்கிறத நீங்க ஷேர் பண்ணுங்க. ஸோ எக்ஸாம்பிள் நம்பர் 1. ஓகே, இந்த மாதிரி எழுதுனா எல்லாருக்கும் புரியுமாப்பா? எஸ் சார். ஸ்டூடெண்ட்டுக்கு முதல்ல 11th ஸ்டாண்டர்ட்ல வரும்போது ஸ்டூடெண்ட்டுக்கு இது புரியுமா அப்படின்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட், புரியாது. ஆனா கொஷின்ஸ் வந்து சம்டைம்ஸ் இப்படிதான் கேட்பாங்க, இந்த ஸ்கெலிட்டன் சிஸ்டம் மட்டும் வச்சு. அப்போ ஒருவேளை ஸ்டூடெண்ட்டுக்கு புரியல அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸா நம்ம முதல்ல எழுதலாம். ஸோ லெட் அஸ் சே CH3, CH டபுள் பாண்ட் CH2. இப்போ வரக்கூடிய கிளாசிபிகேஷன்ஸ்ல இது எதுப்பா வரும்? முதல்ல இது ஓப்பன் செயினா அல்லது அலிஃபேட்டிக்கா இல்ல சைக்ளிக் காம்பவுண்டா? ஓப்பன் செயின் ஓப்பன் செயின் சார். வெரி குட், வெரி குட். ஓப்பன் செயின். ஏசைக்ளிக். ஓப்பன் செயின்ல இது சேச்சுரேட்டடா அன்சாச்சுரேட்டடாப்பா? அன்சாச்சுரேட்டட். அன்சாச்சுரேட்டட். எஸ், அன்சாச்சுரேட்டட். ஓகே, தென் ரெண்டாவது எக்ஸாம்பிள். இதுப்பா சைக்கிளிக் சார். திஸ் இஸ் சைக்ளிக். ஓகே, சைக்ளிக். சைக்ளிக்ல ஹோமோவா ஹெட்டிரோவாப்பா? ஹோமோ சார். ஆமா சார். ஓகே, ஹோமோல அரோமேட்டிக்கா அலிசைக்ளிக்காப்பா? அரோமேட்டிக் சார். இது அரோமேட்டிக் வராது. ஆமா தானே மேடம்? அரோமேட்டிசிட்டி வந்து when you have பிளஸ் பிளஸ் இருந்தா தானே வரும். எஸ் 2 பை சார். எஸ் எலக்ட்ரான்ஸ் சார். வந்து ரெசனன்ஸ் வரணும். 4n எஸ் plus சார். 2 எஸ் சார். pi electron and there must be a resonance. So the resonance இல்லை. ஓகே, ஸோ அதனால இது வராது. ஓகே. ம் ஹெட்ரோசைக்கிளிக் சார். ஹெட்டிரோசைக்ளிக்ல அரோமேட்டிக். ஹெட்ரோசைக்ளிக் அரோமேட்டிக். 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 வெரி குட், வெரி குட்.
Heterocyclic, sir. ஹெட்டிரோசைக்ளிக். ஓகே. Yes. ஹெட்டிரோசைக்ளிக்ல Non-aromatic, sir. ஓகே. ஸோ அப்போ ஹெட்டிரோசைக்ளிக்ல நான் அரோமேட்டிக்னா ஹெட்டிரோசைக்ளிக்ல அலி ஓகே Polycyclic. அலிசைக்ளிக். ஸோ இப்போ நீங்க கிளாசிஃபை பண்ணிடலாம் அப்படிதானப்பா? எதுவும் டவுட் இருக்கா அதுல? கிளாசிஃபிகேஷன் Yes, ஈஸியா sir. பண்ணிடலாமா? ஓகே Yes, sir. சரி. அதே மாதிரி இன்னொன்னு சொல்லுங்க எல்லாரும். உங்களுக்கு வந்து கார்பன் நம்பர் 1ல இருந்து 10 வரைக்கும் தெரிஞ்சிரும்லப்பா? மெத்து, எத்து, ப்ரப்பு, பியூட்டு, பென்ட்டு, அப்புறம் Yes, sir. Pent, Hex, hex, hept, ம், hept, Octane. oct, Octane. non, Octane. 9 இருந்தா nonen, 10 decade, Second. decade, decades. போதும். ஸ்டூடெண்ட்டுக்கு 10 வரைக்கும் தெரிஞ்சதுன்னா போதும். ஓகேப்பா? அடுத்தது நீங்க ஆனா 11 ஸ்டூடெண்ட்டுக்கு இது தெரியாது. எதுல இருக்கு நான் படிச்சுட்டு வர மாட்டோம். அவனுக்கு நீங்க சொல்லணும். சரிப்பா? கார்பன் நம்பர் எழுதிக்கோங்க, மென்ஷன் பண்ணிக்கோங்க. கார்பன் 1ல இருந்து 10 வரைக்கும் ரூட் வேர்டு அது பேருப்பா. சும்மா நான் எழுதுறேங்க. மெத்து, எத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகணும். இது அவனுக்கு சொல்லணும். எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி எழுதிக்கோங்க. சரிப்பா? ஒண்ணு. இதை வந்து அவனுக்கு முதல்ல எழுதி போட்டு படிக்க வச்சிடணும். ஒண்ணு. ரெண்டாவது, ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குல்லப்பா? ஃபங்க்ஷனல் குரூப்ல ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஃபங்க்ஷனல் குரூப்பும் எழுதி, ஓகே, அதனுடைய ஐயூபெக் நேம். கார்பாக்சிலிக் ஆசிட்னா ஓயிக் ஆசிட். ஓகேவாப்பா? அப்புறம் ஆல்டிகைட்னா ஏஎல், ஆல்கஹால் அப்படின்னா ஓஎல். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? நான் ஒரு 4 மணி போல மெசேஜ் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுவே லேட் தான். சரி, இருந்தாலும் படிச்சுட்டு வந்துட்டீங்களா? ம் yes, sir, தெரியும் sir. Sir. ம், ம். யாருக்காவது ரிவிஷன் பண்ணணுமா? தெரியல அந்த மாதிரி யாராவது இருக்கீங்களா? ஏன்னா அது தெரியலனா நம்ம எதுவுமே பண்ண முடியாதுப்பா. அதனால ஒரு முறை நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன், வேற ஒண்ணும் இல்லை. இங்க எழுதியிருக்கேன். ம், ஆனா அது எந்த அளவுக்கு சரியா வரும்னு தெரியல. ம் உங்ககிட்ட இருக்கிற இதுல இருக்காப்பா? ஓகே, சரி. இருந்தாலும் இதை பார்த்துக்கோங்க ஒரு முறை. படிக்கிறதுனாலே படிச்சுக்கோங்க. உங்களுக்கு விசிபிளா இருக்கா? ஸோ என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப், என்னென்ன ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் இருக்கு, அது இல்லாம இப்ப அங்க இருக்கிறதே வந்து ஆர்டர் வைஸ் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் விட ப்ரியாரிட்டி யாருக்கு கொடுப்போம்னா கார்பாக்சிலிக் ஆசிட் தான் கொடுப்போம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப் வருதுன்னா ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் வச்சு தான் பேர் முடிக்கணும். பிஜிடிஆர்பி வந்தவங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பேன். Yes, sir. இந்த ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. இது படிச்ச மாதிரி ஐடியா இருக்காப்பா? கீர்த்திக்கு எப்படிப்பா? சார் எல்லா ஃபங்க்ஷனல் குரூப்புக்கும் தெரியாது சார், ஒரு கொஞ்சம் மட்டும் தெரியும். சரி, இல்லைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே சார். ஓகே. ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட்டுக்கு ஓயிக் ஆசிட், பென்சின் சல்ஃபா, அதாவது சல்போனிக் ஆசிட்டுக்கு வந்து நம்ம சல்போனிக் ஆசிட் தான் எடுத்துக்கிறோம். சல்ஃபா. ஆன்ஹைட்ரேட் எப்படி இருக்கு பாருங்க, ஓயிக் ஆன்ஹைட்ரேட். ஓகே. அப்படி இல்லாட்டி சஃபிக்ஸ் வரும்போது ஓகே அசிட்டோனில். எஸ்டர் வந்தா ஏடிஇ. எஸ்டர் நீங்க ப்ரிஃபிக்ஸா சொல்லும்போது அல்காக்சி கார்போனேட். ஆசிட் குளோரைடு அது வந்து, அல்லது ஆசிட் ஆலைடு
மேக்ஸிமம் நமக்கு சிஎல் தான் கொடுப்பாங்க. ஓகேப்பா. அப்போ வந்து அல்கனோயல் குளோரைடு ஆக்சுவலா அது, அதாவது அதுக்கு இப்ப நம்ம எழுதிருக்கிறதுக்கு முன்னாடி வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கு அப்படிங்கறத எழுதணும். அதுதான். ஓகே. இது அடுத்து பாருங்க, அமைடு. ம் அடுத்து நைட்ரில், சைனைடு வந்தா நைட்ரில், அது ப்ரிஃபிக்ஸ்னா தான் சைனம். ஓகே. ஆல்டிகைடுங்கிறப்ப ஏஎல். ஓகே. இது வந்து ஃபார்மேட். கீட்டோனுக்கு ஓன், ஆனா ப்ரிஃபிக்ஸ் வந்து இது ரெண்டுத்துல எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் கிளியரா தான் இருக்கும். எஸ் சார். புதுசாதவங்க தெரியல அப்படின்னா ஒரு முறை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நான் அந்த பேஜ் அப்படியே வைக்கிறேன். ஓகே, ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வைக்கிறேன், ஒரு முறை படிச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்க இருக்கிறது வந்து ஆர்டர்ப்பா. இந்த ஆர்டர் வந்து இதுக்கு பின்னாடி தான். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் கார்பாக்சிலிக் ஆசிட்டும் ஆல்டிகைடும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரியாரிட்டி ஆர்டர் கார்பாக்சிலிக் ஆசிட். ஆல்டிகைடும் கீட்டோனும் கொடுத்துருக்காங்கன்னா ப்ரியாரிட்டி யாருக்கு? ஆல்டிகைடுக்கு. இப்போ சைனைடும் கீட்டோனும் இருக்குன்னா ப்ரியாரிட்டி யாருக்குப்பா? சைனைடு தான். அதே மாதிரி சைனைடும் NH2க்கும் கொடுத்துருக்காங்கன்னா சைனைடு தான் ப்ரியாரிட்டி. இந்த மாதிரி எதுக்கு முன்னாடி எது இருக்குங்கிறதையும் மெமரி பண்ணிக்கோங்க. டேக் 2 to 3 minutes டைம். நான் அந்த பேஜ் அப்படியே வைக்கிறேன். பாத்துட்டீங்களாப்பா? போலாமா? ஓகே சார். ஓகே. யாருக்கும் இதுல டவுட் இருந்தா, இது புரியல, ஹேண்ட் ரைட்டிங் புரியல, இந்த மாதிரி யாராவது இருந்தா கேளுங்க. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில முத நம்ம ஸ்டூடெண்ட் நடத்தும்போது இதுதான் நடத்துவோம். ஓகே. ஸோ அதனால பார்த்துக்கங்க. ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இது மேபி டஃபா ஃபீல் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு இப்பதான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிங்கிற ஒண்ணே புதுசா வரும். அவனுக்கு இதை பத்தின பெரிய நாலேஜே இருக்காது. ஸோ அப்போ நம்ம தான் ஒவ்வொன்றா கொண்டு வரணும். ஓகே. ஸோ அவ்வளோதான். நம்ம டைரக்டா வந்து கான்செப்டுக்குள்ள போயிடலாம். இப்போ இதெல்லாம் என்னன்னா ப்ரீ ஒர்க், கண்டென்ட் பார்க்கறதுக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய ப்ரீ ஒர்க். ஓகேங்களா? சரி. இப்போ வந்து ஒரு ஐயூபெக் நேமோட ஃபார்மேட் எப்படி இருக்கும்? இப்போ அவன்கிட்ட சொல்லும் போதே வந்து என்னன்னா நம்ம பேர் வைக்க போறோம். ஓகே. இந்த பேர் வந்து இந்த பேட்டர்ன்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அவனுக்கு சொல்றோம். ஓகேங்களா? பேட்டர்ன் என்ன அப்படின்னா, ஒரு ஐயூபெக் நேம் வைக்கும் போது ஓகே ஃபர்ஸ்ட் ரூட் வேர்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? ரூட் வேர்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகே. அப்போ பேர் வைக்கிறதுக்கு முதல் விஷயம் ரூட் வேர்ட். ஓகேங்களா? சரி. அதுக்கப்புறம் அதாவது கிளாஸை கரெக்டாக கவனிச்சுக்கிங்கப்பா. ஓகே, திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏற்கனவே நீங்க கவனிச்சிருப்பீங்க, பட் ஸ்டில் பாருங்க. ரூட் வேர்டுங்கிறது வந்து நம்ம நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் அட் கார்பன். பேரண்ட். எங்கப்பா? பேரண்ட் செயின். ஓகே. ஒருவேளை நம்ம காம்பவுண்ட் வந்து எல்லா இடத்துலயும் சிங்கிள் பாண்ட் இருந்ததுன்னா நம்ம ஏன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏதாவது ஒரு இடத்துல டபுள் பாண்ட் இருந்தாலையும் அதனோட பொசிஷனை சொல்லிடுவோம். சரிங்களா? அதனுடைய பொசிஷனை சொல்லி அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம்? ஈன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பொசிஷன் அப்படிங்கிறது பொசிஷன் ஆஃப் கார்பன். அதே மாதிரி நீங்க ஒரு வேற ட்ரிபிள் பாண்ட் இருக்கு
அப்படின்னா ஓகே பொசிஷன் ஆஃப் கார்பன் சொல்லி நம்ம ஐன்னு சொல்லுவோம். புரியுதா பாருங்க. இன்கேஸ் இஃப் போத் ஆர் பிரசன்ட், எது போத் ஆர்னா ஈனும் ஐனும் பிரசன்ட் ஆயிருந்தா ஓகே, அது தனியா 4 ரூல் இருக்கு. இந்த 4 ரூல் நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா. அடுத்தது இங்க ஃபங்க்ஷனல் குரூப். ஃபங்க்ஷனல் குரூப்போட ஓகே சஃபிக்ஸ் நேம் தான் சொல்லணும். எக்ஸாம்பிளுக்காக ஓகே கார்பாக்சிலிக் ஆசிட்னா யூ கேன் சே ஓயிக் ஆசிட். ஓகே ஆல்டிஹைட்னா என்னப்பா சொல்லிருந்தோம்? ஏல் ஏய்கள். ஆல் எஸ். அடுத்தது கீட்டோன்ங்கிறப்போ ஒன் எஸ். NH2னா அமைன் சார் amine. எஸ். ஓகே ஸோ CONH2 அமைடு. அமைட் ஓகே OH ON. ஆல் கோயில் ஓகே எஸ். ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிறத மட்டும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படியே சொல்லியிருக்கோம். ஃபங்க்ஷனல் குரூப் சொல்லும் போதுமே வித் பொசிஷன் ஆஃப் கார்பன் சொல்லணும். வித் பொசிஷன் ஆஃப் கார்பன் சொல்லணும். சரிங்களா. சரி, ஒருவேளை எக்ஸ்ட்ராவா 2-3 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர்ல 2-3 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிறது நிறைய டைம் கொஸ்டின்ஸா கேக்குறாங்க, ஜேஇலையும் சரி நீட்லயும் சரி. அப்போ நிறைய ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிறத எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் எங்க சேர்த்துறோம்? ஓகே நம்ம இங்க சேர்த்துறோம் ஆஸ் அ சப்ஸ்டியூஷனா. எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் என்னவா எடுத்துக்கிறீங்க? ஆஸ் அ சப்ஸ்டியூயண்டா எடுத்துக்கிறீங்க. அதே மாதிரி ரிமைனிங் இருக்கக்கூடிய அல்கைல் குரூப்ஸ் இருக்கு இல்லையா, அல்கைல் குரூப்ஸ் இப்போ மெத்தில் இருக்கும், அதை நம்ம கணக்குல எடுத்துக்க மாட்டோம் அந்த கார்பன்லாம். அதையும் இங்க சொல்லிடுறோம். ஸோ எதை சொன்னாலையும் எல்லாத்தையுமே வித் கார்பன் பொசிஷன் ஆஃப் கார்பனை சொல்லி தான் சொல்றோம். பொசிஷன் ஆஃப் கார்பனை சொல்லி தான் சொல்றோம். இந்த ஒருவேளை அந்த காம்பவுண்ட் சைக்கிளிக்கா இருந்தா மட்டும் நம்ம பயன்படுத்த வேண்டிய வார்த்தை சைக்ளோ. அவ்வளவுதான். ஓகே புரியுதா பாருங்க. எதுவும் டவுட் இருக்காப்பா இது வரைக்கும்? ஓகே ஓகே சரி. இதுல நான் உங்களுக்கு ஏற்கனவே நோட்ஸ் கொடுத்துருப்பேன், அதனாலையும் பாருங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பேட்டர்ன். இந்த பேட்டர்ன்ல கொண்டு போய் நம்ம ஒவ்வொன்றையும் ஃபிட் பண்றோம். சரிங்களாப்பா. ஒவ்வொன்றத்தையும் கொண்டு போய் நம்ம ஃபிட் பண்றோம். இருங்கப்பா, அந்த காலேஜ் பிரின்சிபால் யாரும் போன் அடிக்கிறாரு என்னன்னு கேட்குறேன். சாரிப்பா, 1 மினிட். கேக்குதாப்பா? சாரிப்பா. ஓகே சரி. இப்போ நம்ம எதில் பண்ணி பாட்டிருக்கோம், இந்த நம்ம ஒரு ஐயோபேக் நேம் பார்க்கும்போது இதை கொண்டு ஃபிட் பண்ணணும்ப்பா இதுல. அவ்வளவுதான்ப்பா நம்ம ஒர்க்கு.
சரிங்களாப்பா, ஸ்டார்ட் பண்ணலாமா? ம். ஓகே. சரி, இப்போ நம்ம ஒரு இப்போ என்னன்னா ஸ்டூடெண்ட் எல்லா நேரத்துலயும் வந்து கன்ஃபியூஸ் ஆவான் அண்ட் தப்பு பண்ணுவான். அவன்கிட்ட வந்து முதல்ல என்ன சொல்லணும் அப்படின்னா, ரூட் வேர்டு கண்டுபிடிக்கிறதுக்கான ரூட் வேர்டு கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய பிரதானம். ஓகேங்களா? அப்போ ரூட் வேர்டு கண்டுபிடிக்கிறதுக்கு எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நம்பரிங் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, நம்பரிங் இஸ் இம்பார்ட்டன்ட். நம்பரிங் இஸ் இம்பார்ட்டன்ட்ங்கிறது நம்ம எப்படி நம்ம உனக்கு கன்வே பண்றதுன்னா, நம்பரிங் அப்படிங்கிறது ஒரு ஒரு கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் கொடுக்குறாங்க ஐயூபேக் நேம் கண்டுபிடிக்க சொல்லி அப்படின்னா முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது ஃபங்க்ஷன் குரூப் இருக்கா. ஓகே, நல்லா கவனிச்சுக்கணும். ஃபங்க்ஷன் குரூப் இருக்கா. ஃபங்க்ஷன் குரூப் இல்ல, இருக்குன்னா அடுத்து என்னன்னு நான் சொல்றேன். ஃபங்க்ஷன் குரூப் இருக்கு அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஃபங்க்ஷன் குரூப் இல்லைன்னா மல்டிபிள் பாண்ட்ஸ் இருக்கா. ஓகே, மல்டிபிள் பாண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். மல்டிபிள் பாண்ட்ஸ் இருக்கிறது இங்க டபுள் பாண்டையோ அப்படி இல்லாட்டி ட்ரிபிள் பாண்டையோ தான் நம்ம மென்ஷன் பண்றோம். ஓகேங்களா? ஒருவேளை இது ரெண்டுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல தான் நம்ம எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா யூ கேன் டேக் அஸ் ஹாலஜன்ஸ். ஹாலஜன்ஸ் இருக்கக்கூடிய கார்பனை நம்ம ஒண்ணுன்னு கொடுக்குறோம். இதுவும் இல்லை அப்படிங்கிறப்பதான் ஓகே நம்ம எதை எடுத்துக்க போறோம் அப்படின்னா NO2 இருக்கக்கூடிய கார்பனும் எடுத்துக்க போறோம். இதுவும் இல்லைன்னா தான் நம்ம லாங்கஸ்ட் ஓகே செயினை வந்து சொல்ல போறோம். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்பரிங்கான ப்ரியாரிட்டி ஆர்டர். அப்போ உங்களுடைய தேடுதல் நம்பரிங் 1 கொடுக்கறதுக்கு முதல்ல நம்ம பார்க்கணும். இப்ப நம்பர் 1 கொடுக்கறது இதுலயுமே என்ன பிரச்சனை வரும், ஃபங்க்ஷன் குரூப்ல என்ன பிரச்சனை வரும்னா, இப்ப கார்பாக்சிலிக் ஆசிட்ல என்ன இருக்கு, கார்பன் இருக்கு, அதுக்கு 1ன்னு கொடுத்துடலாம். ஆனா இதே ஆல்கஹாலுக்கோ அமீனுக்கோ பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது, அந்த இந்த ஆட்டமுக்கு 1ன்னு கொடுக்க கூடாது, நம்ம கார்பனுக்கு தான் 1ன்னு தரணும். இப்ப இந்த ஃபங்க்ஷன் குரூப் இருக்கிற கார்பனுக்கு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், 1ன்னு சொல்லணும். ஓகே, அதாவது இது வந்து டெர்மினல்ல இருந்துச்சுன்னா இதுன்னு பார்க்க போறேன். சாரிப்பா. ஓகே, கார்பன் பேஸ்டு ஃபங்க்ஷன் குரூப்னா நமக்கு இது வந்துருப்பா. கார்பன் பேஸ்டு இல்லாத ஒரு ஃபங்க்ஷன் குரூப்பா இருக்குன்னா அப்போ நம்ம டெர்மினல்ல இருக்குன்னா எப்பப்பா டெர்மினல்ல இருக்குன்னா நம்ம 1ன்னு கொடுக்கலாம். ஒருவேளை அந்த ஃபங்க்ஷன் குரூப் வந்து டெர்மினல்ல இல்ல, ஓகே நாட் இன் டெர்மினல் அப்படிங்கிறப்ப என்ன சார் பண்றது அப்படின்னா சிம்பிள் லோவஸ்ட் நம்பர் வர மாதிரி கொடுக்குறோம். லோவஸ்ட் நம்பர் வர மாதிரி தரோம். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குமே நான் எக்ஸாம்பிள் ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஈச் அண்ட் எவ்ரி திங் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ இது வந்து ஒரு சைனைடு இல்லையா, சைனைட்ல வந்து கார்பன் பேஸ்டு ஃபங்க்ஷன் குரூப் இருக்கு. அப்போ இந்த கார்பனுக்கு 1ன்னு கொடுப்போம். ஓகேவா? நம்ம இங்கிருந்து 1ன்னு கொடுக்க கூடாது. ஏன்னா ஒரு கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை பார்த்த உடனே என்னதான் சொல்லணும்னு சொல்லியிருக்கோம், எதை முதல்ல தேடணும், ஃபங்க்ஷனல் குரூப். எஸ் ஃபங்க்ஷனல் குரூப். சைனைடு வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பா இல்லையாப்பா? ஃபங்க்ஷனல் குரூப் தான் இல்லையா? NO2 இஸ் நாட் அ ஃபங்க்ஷனல் குரூப். அதனால தான் அதுக்கு அங்க போட்டிருக்கோம். இதை வந்து கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இட் இஸ் அன் எக்ஸெப்ஷன் ஃப்ரம் தி ஃபங்க்ஷனல் குரூப். அதனால அது தூக்கி கடைசியில் போட்டிருக்கோம். ஸோ இப்போ இது 1. இப்போ அடுத்ததா கார்பன் நம்பர் 2, இது 3, இது 4, இது 5. 5 கார்பன் இருந்தா நம்ம என்னப்பா சொல்லுவோம், பென்ட்னு சொல்லுவோமா? ஓகே, எஸ் சார். ரூட்டோட எழுதியாச்சா? ஓகே, அடுத்தது பாருங்க, எல்லா இடத்துலயும் சிங்கிள் பாண்ட் தானே இருக்கு, கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் தானே இருக்கு. ரூட் வேர்டுக்கு அப்புறம் என்னப்பா சொல்லணும், இப்ப நம்ம இங்க வந்துட்டோம் டைரக்டா. முதல்ல இதை முடிச்சிருவோமா? சிங்கிள் பாண்டா இருந்தா என்னப்பா சொல்லுவோம், ஏன்னு சொல்லுவோமா? எஸ் சார். ஓகே, ஏன். அடுத்தது 1வது பொசிஷன்ல என்ன இருக்கு, சைனைடு விச் இஸ்
கார்பன் வந்து அதுல கவர் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ we should say that it is nitrile. What is that? Nitrile. ஓகே, பென்டேன் நைட்ரில் ஒண்ணுன்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே, பென்டேன் நைட்ரில். ஓகேவா? ஒருவேளை உங்களுக்கு ஃபங்க்ஷனல் குரூப் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ இது வந்து டெர்மினல் கார்பன் இருக்கிறதுனால இந்த கார்பன் 1 2 3 4ன்னு சொல்றோம். இல்ல அந்த கார்பன், அதாவது அந்த ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப் வந்து எதுல இல்லைன்னா, டெர்மினல்ல இல்லைன்னா, ஓகே, ஸோ இப்போ நம்ம இது என்ன எடுத்துக்கலாம், இங்க 1 இங்க 2 போட்டாதான் லோவஸ்ட் நம்பர் வருது. லோவஸ்ட் நம்பர் வருது. சரிங்களா? இந்த பக்கம் இருந்து போட்டா என்ன வருது? 1 2 3 4 வருது. அப்போ இது தப்பு. இதுதான் எடுத்துக்கணும் நம்ம. செகண்ட் பொசிஷன் தான் எடுத்துக்கணும். அப்போ லோவஸ்ட் சம் வரக்கூடியது தான் எடுத்துக்கணும். புரியுதா பாருங்க? அப்ப மேல செகண்டுக்கும் தேர்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் புரியுதாப்பா? ஏன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு இது புரியாது. அவன் என்ன பண்ணுவான்னா, முக்கியமா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வரான்னு வச்சுக்கோங்களேன், இந்த 1ஆம் நம்பர் தூக்கின்னு போய் நேரா இங்க போட்டுருவான். இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் நடக்கும். ஓகே, அவனுக்கு புரிய வைக்கணும். என்ன புரிய வைக்கணும்னா, ஏதாவது ஒரு கார்னர்ல இருந்துதான் நம்ம நம்பரை வந்து போடணும் தம்பி. இஷ்டத்துக்கு நம்ம போடக்கூடாது. ஏதாவது ஒரு கார்னர்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கறத அவனுக்கு புரிய வைக்கணும். இந்த செகண்ட் எக்ஸாம்பிள். ஓகே ஓகே, செகண்ட் எக்ஸாம்பிளோட பேர் சொல்லிடலாமா? ஓகே, 4 கார்பன் இருந்தா என்ன சொல்லலாம்? பியூட் சொல்லிடலாமா? பியூட் ஏன். ஓகே, பியூட்டனோ. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வந்து இருக்கிறதுனால ஓகே 1 ஆல் அப்படின்னு சொல்லலாம். அல்லது நீங்க வந்து அப்படியே சேர்க்கும் போது என்ன, இப்போ 1 விட்டுட்டு நீங்க சேர்த்தீங்கன்னா என்ன ஆயிருது? 1 ஆல் அப்படிங்கிறப்போ இது வருது. இப்போ இந்த 2 லெட்டருமே என்னது? இதுவும் இதுவும் வந்து வவல்ஸ். 2 வவல்ஸ் வந்து இந்த மாதிரி ஐயூபேக் நேம்ல பக்கத்துல வரக்கூடாது. ஸோ அதனால என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ஈயை வந்து அடிச்சிடறோம். ஸோ த நேம் இஸ் பியூட்டேன் நாள். அவ்வளவுதான். புரிஞ்சா பாருங்க. 1வது பொசிஷன்ல இருந்தா நம்ம ஒண்ணுங்கிறத மென்ஷன் பண்ணணுங்கிறது இல்ல. ஆனா அது 2வது பொசிஷன்ல இருந்துச்சுன்னா இதுவுமே பாருங்க எத்தனை கார்பன் வருதுப்பா கீழே இருக்கிறது. 1 2 3 4 5 இருக்கா? அப்போ பென்டா. ஓகே, பென்ட் இன் 2 ஆல். Can you able to understand? Pent 2 ஆல். ஓகே, இந்த இடத்துல நீங்க இ போட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா முன்னாடி உங்களுக்கு நம்பர் வந்துருது. ஓகே, ஸோ கைஸ் புரியுதுங்களா? உங்களுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் குரூப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். புரியுதுல்லப்பா? எஸ் சார். ம். இப்ப அடுத்தது வந்து மல்டிபிள் பாண்ட்ஸை எப்படி பேஸ் பண்ணி நம்ம சொல்றது. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், இப்போ ஃபங்க்ஷன் குரூப் இல்லைங்கிறப்ப தான் நம்ம மல்டிபிள் பாண்ட்ஸை வந்து தேடுவோம். ஓகே, இப்போ பாருங்க, இது வந்து இந்த கார்பன் வந்து இந்த இதுல வந்து டெர்மினல்ல இருக்கு இந்த டபுள் பாண்ட். டெர்மினல் இருக்குன்னா அப்போ அங்கிருந்து தான் நம்பர் கொடுக்குறோம் 1 2 3 4ன்னு. இது வந்து என்ன வந்துடும்? யூ நோ தட் இட் இஸ் பியூட்டீன். 4 கார்பன் அதனால பியூட்டீன். இப்போ இதே இதுல உங்களுக்கு 2வது பொசிஷன்ல வந்துருச்சுன்னா ஓகே பியூட் 2ன்னு வந்துருமா? ஓகே, ஸோ ஏன்னா நீங்க இப்படி இருந்து நம்பர் கொடுத்தாலே 2 தான், இந்த பக்கம் இருந்து கொடுத்தாலே 2 தான். அப்போ லோவஸ்ட் ரூல் வர மாதிரி பாத்துக்கணும். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்க 1 2 3 கொடுத்தா அங்க 3ன்னு வருது. அதே இங்க 1 2ன்னு கொடுத்தா 2ன்னு வருது. அப்போ இட் இஸ் பென்ட் 2ன்னு. ஓகே, ஸோ ப்ரிஃபரபிளி நம்ம இதுதான் கொடுக்குறோம், இதுதான் கொடுக்குறோம், இது கொடுக்க கூடாது. மல்டிபிள் பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான். ஓகேவா? ஹாலஜனுக்கு அதே தான். அந்த ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு பாருங்க, லாங்கஸ்ட் செயின், அது வந்து வெறுமனே எது மட்டும்தான் இருக்கணும்? செயின் மட்டும்தான் இருக்கணும், வேற எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பார்த்தாவே வந்து என்னன்னா இதுக்கு எப்படா பேர் கொடுக்குறதுங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம என்ன பண்ணணும்னா இதை சிம்பிளா அப்ரோச் பண்ணணும். எப்படி அப்ரோச் பண்றது? ஓகே, இதுல பாருங்க, there is no functional group here. ஓகே, அப்போ 1 2 3 4 5ன்னு கொடுக்கலாமா, இல்ல 1 2 3 4 5 6ன்னு கொடுக்கலாமா, இல்ல 1 2 3 4 5 6ன்னு கொடுக்கலாமா? இப்போ இத்தனை இது இருக்கு. நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, ஓகே 1 மினிட். ஆ இப்போ இந்த பேட்டர்ன் ஆஃப் நேமிங்கும் கரெக்ட் தான்.
அதே போல பாத்தீங்க அப்படின்னா ஓகே, இது நான் டிரா பண்ணி முடிச்சோன்னே சீக்கிரமா அழிஞ்சிரும். அதனால பாருங்க, இந்த பேட்டர்ன் ஆஃப் நேமிங்கும் சேம் தான். ஏன்னா உங்களுக்கு சிமிலர் நம்பர் ஆஃப் கார்பன் தான் இருக்கு ரெண்டு பக்கமும். நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இப்ப வரைஞ்சிருக்கிறதையே எடுத்துக்கிறேன். அப்படி வரைஞ்சிருக்கிறத மட்டுமே நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா கவனிச்சு பாருங்க. ஓகே, இதெல்லாம் மீதியெல்லாம் நான் அழிச்சிடுறேனே. ஓகே, லாங்கஸ்ட் செயின் தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். லாங்கஸ்ட் செயின் தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அப்போ எனக்கு இது என்ன வந்துடும்? லாங்கஸ்ட் செயின்ல ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் ஓகே, 6ன்னா ஹெக்ஸ்ன்னு வந்துருமா? எல்லா இடத்துலயும் சிங்கிள் பாண்ட் தான், எக்ஸேன்னு வந்துருமா? அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், இந்த 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 இதெல்லாம் சொல்லிட்டேன். இதுதான் மெயின் ரோடு அப்படி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து மெயின் ரோடு. மெயின் ரோட்ல இருக்கக்கூடியது எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. இன்னும் கவர் பண்ணாம இருக்கிறது இதுவும் தான். இப்ப நான் போகும்போது 3வது ஸ்ட்ரீட்ல யார் இருக்கா? ஒரு எத்தில். 4வது ஸ்ட்ரீட்ல யார் இருக்கா? ஒரு எத்தில். அதாவது எத்தில்னா 2 C2H5. அப்போ 2,3 டை இথাইல் அப்படி வந்துருமா? புரியுதா பாருங்க, ரூட் வேர்டு வந்துருச்சு. 3,4 அது வரும் சார். 3 சாரிப்பா கரெக்டா. ஓகே, 3,4. தேங்க்யூ மேடம். ஓகே, ரூட் வேர்டு சொல்லியாச்சு. அதே மாதிரி எது சொல்லியிருக்கோம்? முன்னாடி பிரான்ச்சிங்கும் சொல்லிட்டோம், சப்ஸ்டியூஷனும் சொல்லியாச்சு. திஸ் இஸ் ஆக்சுவலி சப்ஸ்டியூஷன். செயின் இது ரூட் வேர்டு சொல்லியாச்சு. அடுத்தது வந்து சேச்சுரேட்டடா இல்ல அன்சாச்சுரேட்டடா அதையும் சொல்லியாச்சு. புரியுதா பாருங்க? டவுட் இருக்காப்பா இதுல? புரியுது சார். ஓகேனா ஆல் ஆஃப் யூ? ஓகே, குட். இது வந்து ஓகே. இப்போ அடுத்தது ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? ஃபங்க்ஷனல் குரூப், மல்டிபிள் பாண்ட்ஸ்லாம் ஓகே. ஹாலஜன்ஸ் வந்து வழக்கமா எதுவுமே இல்லைன்னா ஹாலஜன்ஸ்க்கு வந்து ஹாலஜன் கண்டைனிங் கார்பன் இருக்கு இல்லையா, அந்த கார்பனுக்கு லோவஸ்ட் நம்பர் வர மாதிரி பார்த்துக்கணும். டெர்மினல் இருந்தா 1ன்னு கொடுங்க. அதே தான் NO2க்கும். NO2க்கு வந்து அந்த நம்பர் கம்மியான வர மாதிரி பார்த்துக்கணும், இல்லைன்னா அதுக்கு 1ன்னு கொடுத்துருங்க. சரிங்களா? அடுத்தது வேற என்ன நம்ம சொல்லணும்னு நினைச்சேன்னா ஓகே, இப்போ நோட் இட் டவுன் தட். ஓகே, நோட் அப்படின்னு போட்டுக்கோங்க. If there is double bond and triple bonds at terminal. ஓகே, அதாவது ஒரு செயின் எடுக்கிறீங்க. இந்த செயின்ல டெர்மினல்னு பார்க்கும்போது கடைசி கார்பன் டபுள் பாண்டாவும் ட்ரிபிள் பாண்டும் ஏதோ ஒரு மூலையில முடிஞ்சிருக்கு அப்படின்னா ஓகே, நம்பரிங் starts from alkene. அல்கீன்ல தான் 1 ஃபர்ஸ்ட்ங்கிற 1 கொடுக்கணும். அண்ட் end the numbering at ine, which is alkyne. alkyneல தான் முடிக்கணும். இப்போ புரியுதாப்பா? இது டவுட் இருக்கா? Can you able to understand this one? All of you? எஸ் சார். எஸ் சார். ஓகேனா குட். இது ஒண்ணு. அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. If there are 2 carbon-based functional group at terminal, okay, numbering must be done with them. ஸோ என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, இங்க ஆல்டிஹைட் இருக்கு, இங்க கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கு. ஓகே, நம்பரிங் வந்து இப்போ ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைடுக்கு ப்ரியாரிட்டியா கார்பாக்சிலிக் ஆசிட் ப்ரியாரிட்டி ஜாஸ்தியாப்பா ஃபங்க்ஷனல் குரூப் வச்சு பார்க்கும்போது? கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகே, அப்போ அங்கதான் 1ன்னு கொடுக்கணும். 1 2 3 4 5. நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, 2 ஃபங்க்ஷனல் குரூப் வந்து டெர்மினல்ல இருக்குன்னா அவங்ககிட்ட தான் இருக்கணும் நம்பரிங். அப்ப 6ங்கிறது இங்கதான் வரணும். 6ம் 7ம், அதாவது இங்க ஹையஸ்ட் நம்பர் வந்து
வந்தா கூட அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுக்க கூடாது, தப்பு. அதுதான் இந்த பாயிண்டோட மீனிங். ரெண்டு ஃபங்க்ஷன் குரூப்பும் டெர்மினல்ல இருக்குன்னா இப்ப எதை தான் எடுக்கணும், அந்த கார்பனுக்குள்ளரையே முடிச்சுக்கணும். ஓகே. ஸோ இப்போ இதுல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 6 கார்பன் வந்துருது. 6 கார்பன்னா என்ன வந்துடும், ஹெக்ஸா. ஓகே. ஃபர்ஸ்ட் பொசிஷன்லயே இருக்கு, எல்லா இடத்துலயும் சிங்கிள் பாண்ட் தான், ஹெக்சேன். ஓகே. ஒன்னாவது பொசிஷன் எக்ஸோனோயிக் ஆசிட். இன்னும் நான் சொல்ல வேண்டியது என்ன இருக்கு, ரெண்டாவது பொசிஷன்ல ஒரு மித்தைல், அஞ்சாவது பொசிஷன்ல இத்தைல், ஆறாவது பொசிஷன்ல ஆக்சிஜன். தானப்பா? எஸ் சார். ம். அப்போ இருக்கிறது முதல்ல தனித்தனியா எழுதிடுவோமா? ஆறாவது பொசிஷன்ல ஆக்சோ, அஞ்சாவது பொசிஷன்ல என்ன இருக்கு, இத்தாயல், இத்தைல். ரெண்டாவது பொசிஷன்ல மித்தைல். இப்போ இதுல யார நான் ஃபர்ஸ்ட் எழுதணுங்கிறது எதை பேஸ் பண்ணி சொல்றேன்னா, ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். ரெண்டு சப்ஸ்டியூஷனுக்கு மேல வந்ததுன்னா, கீர்த்திக்கு புரியுதா? ரெண்டு சப்ஸ்டியூஷனுக்கு மேல வருதுன்னா அப்ப இப்படிதான் நம்ம ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் பேஸ் பண்ணி தான் எழுதணும். ஓகே சார், புரியுது. ஓகே. இதுல யாருப்பா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கலாம் guys? பாருங்க. 6 சார் ஆக்சோ. மெத்தில் 2 இத்தைல். மெத்தில் இத்தைல். ஓகே. 5 மெத்தில் சார். இ ஃபார் ஏபிசிடில இ தான் ஃபர்ஸ்ட் வரும் இல்லையா? ஸோ அப்போ ஓகே 5 மித்தைல். ஓகே. அடுத்து MnO, அப்போ 2 மித்தைல். 2 மித்தைல். 6 ஆக்சோ. CHO புரியுதா? ஆக்சோன்னு சொல்லணுமா சார்? என்னப்பா? CHO ஆக்சோன்னு சொல்லணுமா சார்? கார்பனை நம்ம கவர் பண்ணிட்டோம் நித்யா மேடம். ஆ 6வது கார்பனை நம்ம கவர் பண்ணிட்டோம். அப்படி 6வது கார்பனை நீங்க சொல்லிட்டீங்க, மிச்சம் இருக்கிறது ஆக்சிஜன் மட்டும் தானே. ஓகே ஓகே சார். ஓகே. இல்லைன்னா நீங்க 6 ஃபார்மைல் அப்படியும் நம்ம சொல்லலாம். ஆக்சோவும் சொல்லலாம், ஃபார்மைலும் சொல்லலாம். கார்பனை கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆக்சோன்னு தான் சொல்லணும். இதுல வந்து 6th கார்பன் ஆல்ரெடி எதுல வந்துருச்சு, நேமிங்ல வந்துருச்சு. நேமிங்ல வந்துருச்சு. அதனால தான் நான் என்ன யூஸ் பண்ணிருக்கேன்னா ஆக்சோ யூஸ் பண்ணிருக்கேன். 6வது கார்பனை கவர் பண்ணல, இந்த ஆல்டிஹைடு முழுசும் அப்படியே இருக்கு அப்படின்னா நான் ஃபார்மைல் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணேன். எழுதி வச்சுக்கோங்க. லவ் யூ. அப்ப எப்ப சார் ஆல்டிஹைடுன்னு சொல்லணும்? ஆல்டிஹைடு வந்து ஆல்டிஹைடுன்னு எப்போ சொல்லுவோம், ஆல்டிஹைடுன்னு நம்ம சரி ஓகே, உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வேணுமா? ஓகே, நான் இதுல ஒன்று டிஃபரன்சியேஷன் காமிக்கிறேன். ஸோ ரெண்டு டிஃபரன்சியேஷன் பார்க்கலாம். ஓகே. ஒன்று, இதுல வந்து ஆல்டிஹைடு ஃபங்க்ஷனல் குரூப் தான் இருக்கு. ஓகேங்களா, எங்க குளோரின் இருக்கு. அதே மாதிரி இதுல ஆல்டிஹைடு ஃபங்க்ஷனல் குரூப் தான் இருக்கு. ஓகே, அதையும் பார்க்கலாம். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் இதுல பாத்தீங்கன்னா நம்பர் 1 இங்க தான் கொடுப்போம், 2 3 4. அப்போ 3 குளோரோன்னு வந்துருமா, 3 குளோரோ பியூட்டேன். பியூட்டேன் 1வது பொசிஷன்ல ஆல்டிஹைடு இருக்கிறதுனால பியூட்டனல். அவ்வளவுதான், முடிஞ்சு. ஏஎல் தான் சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா ஆல்டிஹைடு தனியா இருக்கு, செயினா இல்ல. ஓகேங்களா, வெறும் ஃபங்க்ஷனல் குரூப் மட்டும்தான் இருக்கு. இப்ப இந்த மாதிரி சமயத்துல தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கார்பால்டிஹைடு அப்படின்னு சொல்லுவோம். கார்போ ரெப்ரசன்ஸ் எ கார்பன், ஆல்டிஹைடு கார்பால்டிஹைடு. ஓகே, இத சொல்லிட்டோம், ஃபங்க்ஷன் குரூப் முடிச்சிட்டோம். இதனுடைய சப்ஸ்டியூஷன் என்னது, இதுதான் சப்ஸ்டியூஷன். புரியுதா பாருங்க, பென்டைல், சைக்ளோபென்டைல். சைக்ளோபென். சைக்ளோபென்டைல் கார்பால்டிஹைடு. ஓகே. ஸோ இந்த மாதிரி டைம்ல தான் நம்ம ஆல்டிஹைடுன்னு சொல்லுவோம். அந்த ஆல்டிஹைடு குரூப்பையே நம்ம எடுக்கல அப்படின்னா தான் we should say கார்பால்டிஹைடு. கார்போ represents that there is a carbon அப்படின்னா. ஓகே. ஸோ கிளியரா இருக்காப்பா? எதுவும் குழப்பம் இருக்கா? நான் ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்கேன். நான் எங்கேயுமே வந்து இது பண்ணல. சார் ஸ்டில் நம்ம வந்து ஐசோப்ரோன் பார்க்கல. எஸ் சார் கார்பால்டிஹைட் 1 சொல்லுங்க சார். கார்பால்டிஹைட். ஓகே. மேம் இப்போ என்னன்னா இந்த ரெண்டாவது எக்ஸாம்பிள்ல ஓகே ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ரிங்கை விட்டு வெளியே இருக்கு, இதை நம்ம சேர்த்துல. அப்படிதானே மேம்? சேர்த்தல அப்படிங்கிறப்போ இதை நம்ம தனியா தான் சொல்லணும். ஏன்னா ரிங் ஸ்ட்ரக்சர்ல வந்து நீங்க பார்க்கும்போது ரிங்ல வந்து இந்த ஃபங்க்ஷனல் குரூப் வரல. ஓகே, அதனால நம்ம அதை சேர்த்துல.
புரியுதா மேம்? ஓகே சார். அப்ப வந்து நம்ம ரிங் காம்பவுண்டுக்கு மட்டும்தான் கார்பால்டிஹைட் சொல்லுவோம். அப்படிதானே சார்? ஐ மீன் ஓகே செயின் கூட அட்டாச் ஆயிருக்கு. சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. இப்போ CHO இருக்கு. ஓகே, கார்பன் பேஸ்டு ஃபங்க்ஷன் குரூப். ஓகே, இங்க வந்து வேற என்ன ப்ரியாரிட்டி ஆர்டர்ல வேற எது ஃபர்ஸ்ட் வரும்? எஸ்டர் இருக்கு சார். ஓகே, CO கார்பாக்சிலிக் C ஆசிட். எடுத்துக்கலாமா? ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகே, யூ கேன் டேக் ஹியர் சல்போனிக் ஆசிட். கார்பன் பேஸ்டு ஃபங்க்ஷன் குரூப்ல இதுக்கு நம்பர் 1 கொடுத்துடலாமா? சரி, ஃபங்க்ஷன் குரூப் இந்த 3ல ABCல யார் ஃபர்ஸ்ட் வருவா? A தான் ஃபர்ஸ்ட் சல்போனிக். வரும். சல்போனிக். அந்த கார்பன் அதுக்கு இருக்கக்கூடிய கார்பன் நம்பர் 1, இது 2, இது 3. இப்போ ஆல்டிஹைடும் கார்பன் பேஸ் தான், இதுவும் கார்பன் பேஸ் தான். ஆனா எனக்கு ப்ரியாரிட்டி யாருன்னா 4 தான். ஏன்னா இவங்க 2 பேர்ல ப்ரியாரிட்டி பார்க்கும்போது இந்த ஆசிட் குளோரைட் தான் எனக்கு ப்ரியாரிட்டியில ஃபர்ஸ்ட் வரும், ரேதர் தென் தி ஆல்டிஹைட். ஆமாவா? உங்களுக்கு ப்ரியாரிட்டி ஆர்டர் எஸ் எடுத்து சார். பாருங்கப்பா. ஓகே, ஸோ சல்போனிக் ஆசிட் இஸ் ஃபர்ஸ்ட், தென் ஆசிட் குளோரைட் இஸ் செகண்ட், தென் ஆல்டிஹைட் இஸ் தேர்ட். இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுது ஆகல, ஐயூபெக் நேம்க்கு எக்ஸிஸ்ட் ஆகணுங்கிற அவசியம்லாம் இல்லை. ஓகே, இப்போ இந்த மாதிரி இருந்தா என்ன பண்ணலாம்? 4 கார்பன் இருக்கோ, வி ஷுட் சே பியூட்டா. ரூட் வேர்டு வந்து பியூட், எல்லா இடத்துலயும் சிங்கிள் பாண்ட் தான், AN. ஓகே, பியூட்டேன். இது இதனுடைய சஃபிக்ஸ் நேம் என்னப்பா? சல்போனிக் ஆசிட்டா? இது சல்போனிக் ஆசிட். SO3Hக்கு வந்து சல்போனிக் ஆசிட். இப்போ நம்ம இன்னும் என்னென்ன சொல்லலன்னு பாருங்களேன். அதாவது ஆல்டிஹைட் பத்தி சொல்லல, ரைட்டா? அதே மாதிரி இதுல கார்பனை சொல்லிட்டோம், ஆனா எதை சொல்லல? இந்த COCl சொல்லல, கரெக்டா? இப்ப 4வது பொசிஷன்ல ஒண்ணு இருக்கு, 3வது பொசிஷன்ல ஒண்ணு இருக்கு. 4வது பொசிஷன்ல இருக்கிறதுனுடைய சஃபிக்ஸ் நேம் என்னப்பா? ஹாலோ ஃபார்மைல்னு சொல்லலாமா? ஹாலோனா என்ன அர்த்தம் இங்க? குளோரின். குளோரோ. ஃபார்மைல். ஆச்சா? 3rd பொசிஷன்ல கார்பனை நீங்க கவுண்ட் பண்ணவே இல்லை, ஆமா தானே? அப்போ கார்பனை வந்து கவுண்ட் பண்ணவே இல்லைன்னா ஓகே, நீங்க என்ன சொல்லணும்? ஃபார்மைல் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். கார்பன் கவுண்டிங்ல வந்துருச்சுன்னா தான் ஆக்சோ யூஸ் பண்ணணும். புரியுதப்பா? ஓகே சார், இப்ப புரியுது சார். எஸ். இவங்க 2 பேர்ல இது ஸ்டார்ட் வித் C, இது ஸ்டார்ட் வித் F. அப்போ இவங்க 2 பேர்ல யாரை ஃபர்ஸ்ட் எழுதலாம்? 4 4 குளோரோ. குளோரோ தான் வரும். 4 குளோரோ ஃபார்மைல், 3 ஃபார்மைல், பியூட்டேன், சல்போனிக் ஆசிட். கிளியர்? எஸ் சார். எஸ் சார். ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஒரு ஐயூபெக் நேம்க்கான இன்ட்ரடக்ஷன் கொடுத்து, இந்த கிளாசிபிகேஷன் பார்த்து இன்ட்ரடக்ஷன்ல இந்த நேம்ஸ் வந்து மெமரி பண்ண சொல்லியிருக்கேன். 1. 2வது இதனுடைய பேட்டர்ன் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 3வது நம்பரிங் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற பேசிக் நாலேஜ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த இந்த டாபிக்கை உங்களுக்கு இன்னும் சரிவர புரியல அப்படின்னா இந்த வீடியோவை, இந்த ரெக்கார்டிங்கை திரும்ப ஒரு முறை பார்த்து பொறுமையா நோட்ஸ் எழுதி வைங்க. ஏன்னா இங்க இருக்கிற இது திரும்ப வந்து கிடைக்காது. நீங்க இப்ப எழுதி என்ன நோட்ஸ் எழுதுறீங்களோ அதுதான். புக்ஸ்ல வந்து நீங்க தேடினீங்க அப்படின்னா மல்டிபிள் பாண்ட்ஸ்க்கு இப்ப ஃபங்க்ஷன் குரூப்புக்கு தரணும் அப்படிங்கிறது எல்லாம் ஆலன்ல மட்டும்தான் இருக்கும். நானுமே அது இப்பதான் பாக்குறேன். நீங்க எந்த புக் எடுத்தாலையும் ஃபங்க்ஷன் குரூப் தான் தேடணும், அதுக்கப்புறம் தான் மல்டிபிள் பாண்ட்ஸ், இந்த ஆர்டரே இருக்காது. அதே மாதிரி இங்க எழுதியிருக்கக்கூடிய ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க எந்த புக்லயும். அதனால இதை கத்துக்கிறது இப்பயும் நல்லா ப்ராப்பரா ஸ்ட்ராங்கா கத்துக்கோங்க. ஓகே, வித் ப்ராப்பர் நோட்ஸ். ஓகே, இது வரைக்கும் போதும். நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். ஓகே, நாளைக்கு எல்லாரும் ஷார்ப்பா 6 மணிக்கு வந்துருங்க. ஓகேப்பா? நாளைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா டீட்டெயில்டா டைரக்டா நிறைய இன்னும் ரூல்ஸ் இருக்கு, ரூல்ஸ் சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ரூல்ஸ் தான் இருக்கு. சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியா எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து கொண்டுட்டு போக போறோம். ஓகே, நாளைக்கு கிளாஸ் இருக்குப்பா. வெனஸ்டே வெனஸ்டே மட்டும் நான் பார்த்துட்டு சொல்றேன். ஓகே, வெனஸ்டே கிளாஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. வெனஸ்டே கிளாஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு ஃப்ரைடே கிளாஸ் இருக்கும். சரிங்களாப்பா? அதாவது வெனஸ்டே கிளாஸை நான் ஃப்ரைடே போட்டுறேன். ஓகே சார். ஓகே,
ஓகே சார். ஓகே ஓகே எஸ். யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? கிளாஸ் ஓகேவா? இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நல்லா கற்றுக்கோங்க. ஓகே, நம்ம பிஜிடி சார் ஆர்ல லாஸ்ட் ம் சார் லாஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னீங்க சார், அதுல ஒரு டவுட் இருக்கு சார். ம் கேளுங்கப்பா கேளுங்கப்பா. ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தீங்க இல்ல சார், அதுல ஃபோர்த் கார்பனை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம்ல சார், ரிமைனிங் வந்து குளோரினும் ஆக்சிஜனும் தான் சார் இருக்கு. அதுக்கு நம்ம ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணுங்களா? ஆமாப்பா, அதாவது குளோரோ ஃபார்மேல்னு யூஸ் பண்றோம் இங்க. அதாவது அல்கனைல் குளோரைடு இருக்கு இல்லையா, ஆசிட் குளோரைடோட ப்ரிஃபிக்ஸ் அப்படிதான் இருக்கு. ஆ, ஓகே, ஹாலோ ஓகே ஃபார்மல். சார். ஓகே. ஆ ம் தேங்க்யூ. ஓகேப்பா. வேற யாருக்கும் டவுட் இருக்கப்பா?